வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாவே நம்ம லேடிஸ் எல்லாரும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, மஞ்சள் பூசி குளிக்கிறது, அதே மாதிரி சமையலில் பருப்பு போடுறது. சாம்பார் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் இருக்கும். இல்லை சாம்பார் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பருப்பு போட்டு பருப்பில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணிடுவோம். அது ஏன்னு தான் தெரியல, ரொம்ப நாளாக நானும் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அஃப்கோர்ஸ் சாம்பார் தான் பண்ண போகிறேன். பட்டு நான் சாம்பார் நிறையா போட்டுட்டேன் வீடியோ. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச உப்புமா. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது அவருக்கு பண்ணி கொடுக்கணும். வாரம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா கூட அவர் சாப்பிட ரெடி தான். அவருக்கு என்ன உப்புமானாலும் பிடிக்கும். ரவா உப்புமாவே உங்களுக்கு தக்காளி போட்டு கிச்சடி மாதிரி பண்ணுறது, வெஜிடபிள் போட்டு பண்ணுறது, கோதுமை ரவை உப்புமா, சேமியா உப்புமா, அவல் உப்புமான்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அது அவருக்கு எல்லா உப்புமாவும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப டக்குன்னு செய்கிற ஒரு அவசர ரவா உப்புமா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பட் இது ஒரு அவசர ரவா உப்புமாவாக இருந்தாலும் அந்த ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். அது அடிக்கடி கேட்பாங்க செய்ய சொல்லி. கண்டிப்பாக இதை பாருங்கள். அந்த 2-3 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜம்முன்னு ஒரு ரவா உப்புமா பண்ணுறதுக்கு வெள்ளை ரவை ஆல்ரெடி வறுத்து தான் நான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவை, அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பால். இந்த ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில் சேர்த்த போகிறோம். அப்புறம் நெய் சேர்த்த போகிறோம். நம்ம கௌரி ஷாப்லேயே நெய் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஷாப்பிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் கடுகு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொரியும் போது முந்திரி பருப்பு. நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் செய்கிறேன். இது ஒரு அவசர உப்புமா. மெயினா நீங்கள் வெங்காயம் போட்டும் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்காருக்கு உப்புமா எப்படி செஞ்சாலும் பிடிக்கும். இந்த தண்ணியை இந்த சைடில் சூடு பண்ணிடுவோம். 4 டம்ளர் அளவு எடுத்த தண்ணியை இதெல்லாம் செவந்து வரும்போது இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம ரவையும் போட்டுடலாம். ஆல்ரெடி வறுத்தது தான் இருந்தாலும் எண்ணெயில் ஒரு வாட்டி ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஜாக்கிரதையே ஆட் பண்ணுங்க. இந்த சைடில் இருக்கிற ரவையெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹை பண்ணிடலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் 1 டம்ளர் ரவை சேர்த்துறீங்கன்னா ஒரு 1.25 டம்ளர் ரவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ அந்த உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும். 1 டம்ளர் ரவை போடுறீங்கன்னா 1.25 டம்ளர் ரவைக்கு எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அவ்வளோ சேர்த்துருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரவையோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டு ஒரு தடவை வறுத்துருங்க. இல்லை வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஓகே, எண்ணெயில் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த ரவையோடு சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குது. தலை இந்த மாதிரி கொதிக்கும் போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. ஸ்லோலியே அது வெந்து அந்த தண்ணி இழுத்துட்டு வரணும். இல்லை ஹையில் இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். பட் ரவை கொஞ்சம் 3/4 பதமாக வெந்திருக்கணும். ஆனால் ரவை பர்ஃபெக்டாக 100% வெந்தால் தான் அந்த சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பால் சேர்த்துடலாம். எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பால், காய்ச்சின பால் சேர்த்துனீங்கன்னா அந்த உப்புமா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். செம்ம டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த உப்புமா ஆறி போனால் கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். உப்புமா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு போனால் கூட அந்த ஆறி போனால் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் நெய். கௌரி ஷாப் நெய் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ராசிபுரம் நெய், செம வாசமாக இருக்கும். கொத்தமல்லி,
போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்லோவில் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உப்புமாவும் நான் காமிச்ச மாதிரி அந்த தண்ணி மாதிரி ஒழுகுற மாதிரி இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அது வந்து தம்மாகி வரும், கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும். இது நல்லா சிம்மில் வச்சிடலாம். நிறைய பேர் வந்து இந்த நெய் பற்றி டவுட் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட பசு நெய் இருக்குது, ஈட்டபிள் நெய் இருக்குது. ஈட்டபிள் நெய்னா என்னென்னா பசு நெய்யும் எருமை நெய்யும் பஃபலோ நெய்யும் சேர்ந்த ஒரு மிக்ஸிங்கு. பசு நெய் வந்து நீங்கள் பூஜைக்கு விளக்கேற்றுறதுக்கு, அப்புறம் சில பேர் வந்து மருந்தோடு சேர்த்து பசு நெய் சாப்பிடுவாங்க, சித்தா மருந்தெல்லாம். அவங்கெல்லாம் வந்து பசு நெய் யூஸ் பண்ணலாம். மற்றபடி குக்கிங்க்கு, ஸ்வீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு, உப்புமாவுக்கு ஆட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இலையில பருப்போடு சேர்த்து பரிமாறத்துக்கு, பருப்பு பொடியோடு சேர்த்து பரிமாறத்துக்குலாம் இந்த ஈட்டபிள் நெய் வந்து எக்ஸலண்ட்டாக வாசமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த பஃபலோ நெய்யில் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகம். அதனால் நீங்கள் ஸ்வீட் எல்லாம் பண்ணுறீங்க, அதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈட்டபிள் நெய் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஈட்டபிள் நெய் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமையலுக்கு பரிமாறத்துக்கு யூஸ் பண்ணுறேன். சும்மா திறக்கவே கூடாது. நம்ம நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு தம் மாதிரி மூடிடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த தட்டு உள்ளே ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஸ்டீம் வந்து நல்லா உள்ளே பிடிச்சி வந்திருக்கு. அந்த உள்ள ரவை வந்து லைட்டாக முட்லியாக கொதிக்குது, பொலக்குன்னு கொதிக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கக்கூடாது. மறுபடியும் ஒரு 6-7 நிமிஷம் விட்டுருங்க. அந்த சூட்டுக்கே அது வந்து புழுங்கி வேகணும் அந்த உப்புமா. ஸோ ஒரு 6-7 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷமே ஆயிடுச்சு. நம்ம ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம், அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம், 15 நிமிஷம் தம்லேயே இருந்திருக்கு. செம்மையாக அந்த மேலே நெய் ஊற்றுனதுனால திறந்தோடனே வாசம் சூப்பராக இருக்குது. ஒரு கலக்கி விட்டுறலாம். ரொம்ப லூஸாக பொங்கல் மாதிரியும் இருக்காது, ரொம்ப உதிராகவும் இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அடியிலையும் எதுவுமே பிடிக்கல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடியிலையும் எதுவுமே பிடிக்கல. பாருங்கள், இப்படி அமுக்கி விட்டால் எவ்வளோ கச்சிதமாக வருது பாருங்கள். அப்படியே நான்ஸ்டிக்கு மாதிரி அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா கச்சிதமாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்கூப் பண்ணி வச்சு காமிக்கிறேன். நான் கரண்டியில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். இல்லை, நீங்கள் நெய் தடவாமல் எடுத்தாலும் கரெக்டாக தான் ஸ்கூப் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உப்புமா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. பால் ஊற்றுனதுனால அந்த கலர் சூப்பராக இருக்குது. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிங்களா ஒரு 5 நிமிஷத்தில் உப்புமா செய்யலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து உப்புமா வந்து மெத்துன்னு வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியும் ஸ்கூப் பண்ணி எடுத்தால் அப்படியே மொட்டாக வருது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி அது எல்லாமே நல்லாயிருக்கும். சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உப்புமா இப்படி பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்ருவார் உப்புமா. இன்னொரு நாளைக்கு வந்து நான் வேறு டைப் உப்புமா பண்ணுறது காமிக்கிறேன். எப்படி இருக்குங்க உப்புமா? சாதாரணமாக சூப்பராக இருக்கும். நல்லா தம் போட்டு போடுறதுனால நல்லா பிடித்தமாக நல்லா வெந்து சூப்பராக உப்புமா செஞ்ச கைக்கு வயராக. ஓகே, வளையல் வாங்க போகலாமா? போகலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி அளவு, அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஸ்லோவில் வைக்கிறது, கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தம் போடுறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னா ஆறி போனால் கூட மெத்துன்னு இருக்கணும், கையில் ஒட்டாத சூப்பர் உப்புமா வரும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எனக்கு பாராட்டு கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். பாய்.